இதுதான் அதுக்கான கமெண்ட்ஸ். காப்பி. வந்துட்டோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதை இடத்துக்கு போறேன்னா, இங்க வாங்க. எஸ்எல் பக்கெட் கிரியேட் பண்ணிருக்கோமா? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா என் பக்கெட்டுடைய நேம் வேணும். ஓகே, காப்பி, தென் நோட்பேட்ல இங்க கொடுத்துட்றேன். அடுத்து எனக்கு என்ன தேவைன்னா, ஐஏஎம்ல ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கோமா? அந்த ரோலுடைய ஏஆர்என் நம்பர் எனக்கு தேவை. ஏஆர்என் மீன்ஸ் அமேசான் ரிசோர்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இதையும் காப்பி பண்ணிட்டு இங்க கொடுத்துடலாம். ஓகே, இந்த ரெண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ அப்படியே இங்க வாங்க. இதுதான் அதுக்கான query கமெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கானா, காப்பி யூசர்ஸ் ஃப்ரம் எஸ்ஏன்னு கொடுத்துருக்கானா, கொடுத்துட்டு இந்த இடத்துல 28 ஜூன் ஈவினிங் பக்கெட்னு சொல்லிட்டு /all users underscore pipe.txt இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்கன்னா, நம்ம பக்கெட்டுடைய நேம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க நம்ம பக்கெட் இருக்கா, நம்ம என்ன பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கெட் நேமை இங்க கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து இங்க ஏஆர்ன்னு சொல்லி இருக்கா. ஓகே, இது என்ன ப்ரீவியஸா ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஏஆர்என் நம்பர். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நாம ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கோமா, அந்த ரோலோட ஏஆர் நம்பர் காப்பி பண்ணியிருக்கோம். அதை எடுத்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க ஏஆர்என்ல இருந்து இந்த சிங்கிள் கோட்டுக்குள்ள வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ அதையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெலிமிட்டர்னு சொல்லிட்டு ரீஜன் AP-South-1 கொடுத்துருக்கோம். guys 1 minute. coming back topic. ஸோ இந்த இடத்துல ரீஜன் இருக்கா, AP-South-1. ஓகே, இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்னா பக்கெட்டை எந்த ரீஜன்ல வச்சிருக்கோம். ஓகே, S3. இப்போ இந்த பக்கெட் நமக்கு எந்த ரீஜன்ல இருக்குன்னு தெரியணும். ஓகே, லண்டன்ல தான் இருக்கு, EU-West-2. ஸோ நீங்க பக்கெட் எந்த ரீஜன்ல இருக்கிற பக்கெட் வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல கொடுக்கும்போது எந்த ரீஜன்ல இருக்கோ அந்த ரீஜனை ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். EU-West-2. அதே மாதிரி இந்த query கமெண்ட் எதுக்காகனா இந்த ஆல் யூசர் S3 பக்கெட்ல இருக்கிற அந்த டேட்டாஸை கொண்டு வரதுக்கான கமெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா வென்யூ பைப் டேட்டாஸை நம்ம ரெசிடியூல் கொண்டு வரதுக்கான கமெண்ட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பக்கெட் நேம்,
then ARN number, then my region, u-list-2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொரி எடுத்துக்கலாம், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரெட் ஷிஃப்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். கொரிஸை இப்போ ரன் பண்றேன். இப்போ கம்ப்ளீட் வந்துருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த யூசர்ஸ் அப்படின்ற டேபிளுக்கான டேட்டாஸ் எல்லாமே அந்த ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அதே என்ன பண்ணலாம்னா அந்த வென்யூ இதுக்கான டேட்டாஸ் ஆட் பண்ணிடலாம். டேட்டாஸும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டேட்டாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெட் ஷிஃப்ட்லேயே நாம இந்த இடத்துல வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, எப்படின்னு பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எங்க எடுக்க போறோம்னா இந்த யூசர்ஸ் அப்படின்னு டேபிள் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பார்க்க போறோம். கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்படியே கீழேங்க வாங்க. ரோஸ் ரிட்டர்ன்டு நமக்கு எவ்வளவு டேட்டாஸ் இருக்கு? 49,980 டேட்டாஸ் இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே இந்த டேட்டாஸ் தான். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் டேட்டா இருக்கு. யூசர் நேம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, ஸ்டேட், தென் ஒரு இமெயில், ஒரு மொபைல் நம்பர், ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா, தியேட்டர் பிடிக்குமா பிடிக்காதா, கான்சர்ட்ஸ், மியூசிக் எந்த மாதிரி பிடிக்கும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒரு 49,980 டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக்கான ஒரு டேட்டாஸாக இருக்கு. இதாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரி மியூசிக் கான்செர்ட் பண்ணால் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸுக்குமே அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் பிஸ்னஸ்ன்னு கிடையாது. ஓகே, எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்கான சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும். தென் இங்க இருக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு எடுத்துக்க முடியும். ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ HTML எடுத்துக்க முடியும். இப்போ சிஎஸ்வின்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்றேன். அப்படின்னா அங்க நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே ஒரு எக்ஸல் ஃபைல் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி வென்யூல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன அங்க இருக்க டேட்டாஸ் நம்ம கொண்டு ரெட் ஷீட்ல மட்டும் தான் ஒர்க் பண்றோம். நம்ம டேரக்டா S3 பைட்ல இருக்கிற எந்த ஆப்ஷன் நம்ம டேட்டா இந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அது ஸ்டோரேஜ்ல ஒரு ஏரியா, அவ்வளவுதான். சேஞ்சஸ் பண்ண அங்க நம்ம வெளியே கொண்டு வந்து தான் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா வென்யூல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது டேட்டாஸ் 202 டேட்டா. ஸ்டேடியம் பத்தின
ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஓகே, சீட் கெப்பாசிட்டி எவ்வளவு அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நாம ரெட்ஷிஃப்ட்லயே ஈஸியா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல இதுல வியூ பண்ற கஸ்டமர் இருக்குன்னா ஒரு எக்ஸ்டர்ல கூட எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட், இவ்வளவுதான் ரெட்ஷிஃப்ட். ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியரா? ஜஸ்ட் பேசிக்கா ஒரு நாலேஜ் இருந்தா போதும். இந்த ஏரியாஸை ஃபுல்லா பொறுத்த வரைக்கும் நாம போய் ஒர்க் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் அவங்க ஒர்க் பண்றதுக்கான இன்ஃப்ரா மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். ஓகே, மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்கேஸ் தெரியலன்னா ஐடியா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது ஆப்ஷன் தான். தென் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் இதை ஒர்க் பண்ணி பார்த்த உடனே நான் ஃபர்ஸ்ட் பண்ண இருக்கும்னா டெலீட் பண்ணிடணும். மறந்தீங்கன்னா பில்ஸ் தான் தாறுமாறா வரும். ஆக்ஷன்ஸ் டெலீட், ஸ்னாப்ஷாட் எதுவும் கொடுத்துடாதீங்க, எல்லாமே சார்ஜஸ் தான் வரும். ஸோ கிரேட், டெலீட் ஆயிரும். அடுத்து என்ன பார்க்கலாம்னா கிளவுட் ட்ரையல். ஸோ இந்த கிளவுட் ட்ரையலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒன் ஆஃப் தி மானிட்டரிங் டூல் தான். ஓகே, மானிட்டரிங்காக ஆல்ரெடி ஒரு டூல் பார்த்துருப்பீங்க. என்ன டூல் பார்த்துருக்கீங்க? கிளவுட் வாட்ச் பார்த்துருக்கீங்களா? ஸோ கிளவுட் வாட்ச் நமக்கு என்ன ஒர்க் பண்ணுவோம்? ஸ்டோரேஜ், சிபியூ எல்லா இதுமே எவ்வளவு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு. ஓகே, என்டையரா நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிருக்கோம். சில சேஞ்சஸ் இருக்குன்னா அதை நம்ம பார்க்க முடியுமா? ஸோ மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கிளவுட் வாட்ச் மூலமா பார்க்கலாம். அதே மாதிரி கிளவுட் வாட்ச் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு சர்வர் நடக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே லாக்ஸ் ஆகும் எடுத்து பார்த்துக்க முடியும். எதை நம்ம லாக்ஸ் ஆகும் பார்த்துக்கலாம், இன்னும் என்ன பண்ணலாம்னா மெட்ரிக்ஸ் ஆகும் பார்த்துக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ கிளவுட் ட்ரையலும் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு மானிட்டரிங் சர்வீஸ் தான். ஓகே, இதுவுமே நமக்கு என்ன பண்ணி தரும்னா ஒரு லாக்ஸ் தான் மானிட்டர் பண்ணி கொடுக்கும். இதேமே நாம லாக் மானிட்டரிங்காக யூஸ் பண்ணிக்க போறோம். லாக் மானிட்டரிங். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கிளவுட் வாட்ச் தான் வச்சிருக்கோமே லாக்ஸை மானிட்டர் பண்றதுக்காக. அப்புறம் மறுபடியும் நமக்கு இன்னும் அடிஷ்னலா இன்னொரு சர்வீஸ் லாக் மானிட்டர் பண்றதுக்காக. அப்படின்னா இது எந்த டைப்ஸ் ஆஃப் லாக மானிட்டர் பண்ணும்னா யூசர் லெவல் லாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ கிளவுட் வாட்ச் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஏடபிள்யூஎஸ்ல நம்ம ஒர்க் பண்ற ஒர்க் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அது என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸா சிபி டேசஸ் இவ்வளவு ரீச் ஆச்சு, ரேம் இவ்வளவு போச்சு, ஸ்டோரேஜ் இந்த அளவுக்கு எனக்கு பத்தல, அந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணும் கிளவுட் வாட்ச் மானிட்டர் பண்ணி மெட்ரிக்ஸ் ஆகும் கொடுக்கும், லாக்ஸ் ஆகும் ஸ்டோர் பண்ணும். அதுவே கிளவுட் வாட்ச் கிளவுட் ட்ரையல் என்ன பண்ணும்னா யூசர் லெவல் லாக்ஸ். ஓகே, இப்போ ரியல் டைம்ல நாம எல்லாரும் என்ன யூசரா ஒர்க் பண்ணுவோம்? நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல ரூட் யூசரா இருப்பீங்களா, ஐஏஎம் யூசரா இருப்பீங்களா? ஐஏஎம் யூசர். ஓகே, நம்ம யாருக்கும் போனீங்களோ ரூட் யூசர்ல யாருக்குமே தர மாட்டாங்க. ஓகே, நீங்க போன உடனே ரூட் யூசர் கிளிக் பண்ணி லாகினே பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்றதுக்காக ரூட் யூசர்னு கொடுக்குறோம். பட் உள்ள யாரு போனாலும் ஐஏஎம் யூசர் தான் இருக்கும். உங்க நேமை கொடுத்து அட்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நேமை கொடுத்து நம்ம டேரக்டா கன்சோல்ல வர மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருப்போம். ஐஏஎம் யூசரா ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்குள்ள என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா? கரெக்டா? அப்போ எந்தெந்த யூசர் என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணணுமா? கரெக்டா?
இப்போ நான் எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. ஓகே, 5 பேர்த்துக்கு நான் வந்து ஒரு ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கான ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த 5 பேரும் அந்த ஈஸ்ட் சர்வர்ல என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுமா? கரெக்டா? இப்போ யாராச்சும் ஒருத்தர் அதுல என்ன பண்ணிருக்கலாம்னா ஆக்சிடென்ட்லா அந்த சர்வரை டெர்மினேட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் 5 பேர்த்துக்கு ஈஸ்டுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 5 பேருமே தெரியலன்னு சொன்னா நாம யாருன்னு கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாதா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா கிளவுட் டிரைவ்ல வந்து லாக்ஸ் எடுத்து பார்க்க முடியும். ஓகே, லாக்ஸ்ல சொல்லிடும் இந்த டைம்ல இந்த யூசர் இந்த சர்வரை டெர்மினேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு லாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஒரு ரூட் யூசரோ ஐஏஎம் யூசரோ எந்த யூசர் ஆனாலும் இருக்கட்டும், நம்ம AWS கன்சோல்ல எந்தெந்த டைம்ல என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓவராலா லாக்ஸா நமக்கு யூசர் லெவல் லாக்ஸா நமக்கு கிளவுட் டிரைவ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இப்போ ரியல் டைம் போறீங்க, போனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் தருவாங்களா? AWS போய் ஒர்க் பண்ண போறீங்கன்னா AWS கன்சோல்ல கிரெடென்ஷியல்ஸ் தருவாங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணி தான் தருவாங்க. ஓகே, எதுக்காக அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இனிஷியலா தரும்போது ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட் ஒரு பாஸ்வேர்டு தருவாங்க. தென் ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போதே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணி தான் தருவாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க பாஸ்வேர்டை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கவே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க 2 பேர் போறீங்க. ஓகே, நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்க. உங்க பாஸ்வேர்டு அவருக்கு தெரியுது, அவருக்கு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுதுனாலும் அது டேஞ்சர் தான். ஏன் டேஞ்சர்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க விளையாடுத்தனமா கூட என்ன பண்ணலாம், S3 பேக்கெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் சும்மா டெலிட் பண்ணி விடலாம். ஓகே, கடைசியில பார்த்தா அது பெரிய யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். இல்ல ஒரு ஈஸ்ட் சர்வே டெர்மினேட் பண்ணிடுறீங்க. எப்படின்னா அவரோட கிரெடென்ஷியலை வச்சு நீங்க லாகின் பண்றீங்க, டெர்மினேட் பண்ணிடுறீங்க. யாரை கேட்டாலும் நான் பண்ணலம்பீங்க. இப்போ லாக் எடுத்து பார்க்கும்போது நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, உங்க கிரெடென்ஷியலை வச்சு உங்க ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான். கரெக்டா? ஆனா ப்ராப்ளம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? ஃப்ரெண்டுக்கு வருமா, உங்களுக்கு வருமா? உங்களுக்கு தான் வரும். ஏன்னா லாக்ல என்னென்ன இருக்குன்னா இந்த டைம்ல இந்த யூசர் தான் இந்த சர்வரை டெர்மினேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி என்டையர் என்ன பண்ணிக்க முடியும்னா லாக்ஸ் வச்சு கிளவுட் டிரைவ் மூலம் லாக்ஸ் வச்சு நாம மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ரியல் டைம்ல போய் உள்ள ஒர்க் பண்ணும்போது நம்ம கிரெடென்ஷியல்ஸை நம்ம யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனி கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்கும் யார் யாருக்கு ஆக்சஸ் வேணுமோ அந்த ஆக்சஸ் எல்லாருமே எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே இன்னொருத்தங்க ஆக்சஸ் வச்சு யூஸும் பண்ணக்கூடாது. நீங்களும் மற்றவங்கள்ட்ட கேட்காதீங்க, மற்றவங்க உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க ப்ரொவைட் பண்ணவும் கூடாது. ஓகே, ஏன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்யூஸ் நடந்துச்சுன்னா ப்ராப்ளம் யாருக்கு வரணும், உங்களுக்கு தான் வரும். ஓகே, எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா லாக்ஸ் மூலமா நம்ம கிளவுட் ட்ரைவ்ல பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கிளவுட் ட்ரைவ்ல இப்போ நம்ம எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட் ட்ரைவ் லாஸ்ட் 90 டேஸ்க்கான லாக்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா பார்த்துக்க முடியும் கிளவுட் ட்ரைவ்ல. பாருங்க, கிளவுட் ட்ரைவ் என்ன வருது, ட்ராக் யூசர் ஆக்டிவிட்டி அண்ட் API usage. AWS Cloud Trail continuously log your AWS account activity. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன ஒர்க் நடந்துச்சு எல்லாத்தையுமே என்டையரா மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, யூஸ் கிளவுட் ட்ரைவ் டு மீட் யுவர் கவர்னன்ஸ், கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆடிட்டிங் நீட் ஃபார் யுவர் AWS அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஓகே. கடைசியா ஆடிட்டிங்னு ஒன்று இருக்கா? ஓகே, இயர் எண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஆடிட்டிங் டீம் வந்து என்டையர் ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே, எந்தெந்த யூசர் என்ன ஒர்க் பண்ணியிருக்கான், ஓகே, அவனுக்கு கொடுத்த ஆக்சஸ் தவிர வேற ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணியிருக்கானா, அந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா லாக்ஸ் வச்சு ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்டையரா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த லாக்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஒரு ஆடிட்டிங் டீம் பார்த்தீங்கன்னா என்டையரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, எரர் இருக்கா, இல்ல அது ஏதாச்சும் டேட்டா சொல்லி லீக் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க. அது சேஃப்னு எடுத்த அப்படியே அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸோட லாக்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க யாராச்சும் அவங்களுக்கு கொடுத்த சர்வீஸ் தவிர வெளியே வேற ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஒவ்வொரு யூஸரும் வெளியே இங்கிருந்து இப்போ ஒரு ரூட் யூஸருக்கான ஆக்சஸை கொடுத்துருக்காங்க. உங்களை என்டையரா எல்லா ஒர்க்குமே AWS கன்சோல தாராளமா பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதுக்கு எல்லா சர்வீஸும் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரூட் யூஸராக தான் ஆக்சஸ் தருவாங்க. அப்படி தரும்போது என்ன பண்ணலாம்னா நீங்க எல்லா சர்வீஸும் ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கும். அப்ப அந்த டைம்ல நீங்க நம்ம AWSல இருந்து ஏதாச்சும் ஒரு டேட்டாஸை வெளியே ஷேர் பண்ணிருக்கீங்களா, இல்ல வெளியே ஒரு டேட்டா உள்ள கொண்டு வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க.
ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம AWS கன்சோல்ல இருக்க டேட்டாஸ் மட்டும் யூஸ் பண்ணா அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வெளியிருந்து கொண்டு வந்தாலும் மாட்டிப்பீங்க, இங்கிருந்து வெளியே ஷேர் பண்ணாலும் மாட்டிப்பீங்க. என்டையர் எல்லாமே லாக்ஸ் மூலம் எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இது எல்லாமே நமக்கு எங்க வந்து இப்போ பிளாக் மார்க்கா நிற்கும்னா கரெக்டா அப்ரைசல் பீரியட்ல வரும். ஓகே, இப்போ அப்ரைசல் பீரியட் அப்ப பார்க்கும்போது கண்டிப்பா அந்த டைம் ஆடிட்டிங் டீம் வந்துட்டு போயிருப்பாங்க. அப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த திசை இந்த ஒர்க் பண்ணியிருக்கான், நீங்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தா என் லாக்ஸை கூட பார்த்துக்கோங்க, எனக்கு கொடுக்குற அப்ரைசல் கொடுங்கன்னு கேட்கலாம். ஓகே, நீ எதுவுமே பண்ணல, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, போயிட்டு கேட்டீங்கன்னா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, யாரை கேட்டு பண்ண, ஆக்சுவலா இந்த தப்பெல்லாம் பண்ணதுன்னு உனக்கு வேலைக்கே வச்சுக்க கூடாது, இருந்தாலும் வச்சிருக்கேன்னா கம்முப்போ அப்படின்றோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆக்சஸ் இருந்தா நம்ம கன்சோல்குள்ள மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். நமக்கு உள்ள இருக்கிற டேட்டாஸ் எதையுமே வெளியே கொண்டு போகவே கூடாது. ஓகே, அது இம்பார்ட்டன்ட் இருக்கட்டும், ஒரு அன்இம்பார்ட்டன்ட் ஒரு நார்மல் ஒரு பிக்சரா கூட இருக்கட்டும், நம்ம S3 பைட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமா? அப்படி ஏதோ சின்ன பிக்சரை சேவ் பண்ணி கூட வெளியே ஷேர் பண்ணா கூட அது வைலன்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ கிரியேட் ட்ரையல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈஸி கிரியேட், ஜஸ்ட் நீங்க நேம் மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் ட்ரையல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதுவா ஒரு ட்ரையலை கிரியேட் பண்ணிக்கும். கிரியேட் ஆயிருக்கா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். S3 போய் பார்த்தோம்னா கிளவுட் ட்ரையல் எதுவுமே இல்லை. வந்திருக்கா AWS கிளவுட் ட்ரையல் லாக்ஸ் சொல்லிட்டு இப்போதான் பக்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா லாக்ஸ் எல்லாமே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இன்னும் நாம என்ன பண்ணலாம்னா நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கிரியேட் ட்ரையல் பாத்தீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம எனேபிள் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட்டா இங்க பாத்தீங்கன்னா ஈவென்ட் ஹிஸ்டரி இது எல்லாமே லாக்ஸ் தான். இங்க இருக்கா ஈவென்ட் ஹிஸ்டரி shows you the last 90 days of management events. ஓகே, ஸோ லாஸ்ட் 90 டேஸ்க்கு என்னென்ன ஒர்க்லாம் நாம ஓவராலா பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணணும்னா லாக்ஸ் காமிச்சிடும். பார்த்தீங்கன்னா டெலிட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இப்போ நம்ம ரெட் ஷிஃப்ட்ல கிளஸ்டர் டெலிட் பண்ணது, கொரி சப்போர்ட் ரன் பண்ணது எல்லாமே எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் வருது. அது நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ எல்லாம் வரும். ஒரு ரோல் அட்டாச் பண்ணது, ஓகே, எல்லாமே ரூட் யூஸரா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணது, ஒரு ஸ்னாப்ஷாட்டு, இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணது, டெர்மினேட் பண்ணது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் டேபிள், ஒரு டைனமோடிபி யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணது. இந்த மாதிரி என்டையர் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இங்கே லாகா வச்சிருக்கு. ஓகே, ஒரு அலாம் செட் பண்ணதை விட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டையரா லாகாவே இங்க இருக்கும். இதை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட்டாவே லாஸ்ட் 90 டேஸ்க்கான ஒரு மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்குள்ள இருக்கும். ஸோ இதுக்கு மேல எனக்கு அடிஷ்னலா லாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றேன்னா S3 பக்கெட்டை சூஸ் பண்றேன். இதுல வந்து பார்த்தா பாஸ்ட் 90 டேஸ் தான் இருக்கும். எனக்கு என்ன தேவைன்னா ஒரு 1 இயர்க்கான லாக் வேணும்னா இதுல போய் பார்த்தா பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு போயிட்டு ஒரு கிளவுட் ட்ரையல் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா டெய்லி 24 ஒன்ஸ் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா லாக்ஸ் எல்லாத்தையுமே அங்க அனுப்பிச்சு விட்டுரும். ஓகே, 24 ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கன்சல்ட் ஒர்க்லாம் பண்ணிருக்கோம், அந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ற மாதிரி செட் பண்ணி இது எல்லாமே யார் பார்த்துப்பாங்கன்னா நமக்கு அட்மின் ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க என்டையரா எல்லா லாக்ஸுமே ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்க. ஆர்டிங் டீம் வரும்போது இந்தாங்க லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மொத்தமா கொடுத்துருவாங்க. அவங்க அந்த லாக்ஸை பார்த்து என்டையர் அனலைஸ் பண்ணி அடுத்து அவங்க என்ன நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஒர்க் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா, ஸோ வாங்க டேஷ்போர்ட், கிரியேட் ட்ரையல். ஸோ ஸ்கிராச் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ S3 பேக்கெட் கொடுத்தா அதுவே ஒரு நேம்ல ஒரு S3 பேக்கெட்டை கிரியேட் பண்ணிக்கும். இல்ல யூஸ் எக்ஸிஸ்டிங் S3 பேக்கெட்னா நம்ம எக்ஸிஸ்டிங் பேக்கெட்டை கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸிஸ்டிங் பேக்கெட்டா ப்ரௌஸ், இப்போ யூஸ் பண்ண பேக்கெட் கூட வச்சுக்கலாம். எடுத்துக்கிறேன், சூஸ், தென் உள்ள ஸ்டோர் பண்றதை நான் என்கிரிப்ட் பண்ணணும், என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்கிரிப்ட் நமக்கு தெரியாததால இப்போ டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த என்கிரிப்ஷன் பத்தி நாம KMS கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து உள்ள ஸ்டோர் பண்ற லாக்ஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். தென் SMS நோட்டிபிகேஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கிளவுட் ட்ரையல் இருந்து லாக்ஸ் எல்லாமே போயிட்டு S3 பேக்கெட்ல ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரணும்னா
நோட்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸிஸ்டிங் கொடுத்து அங்க ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நோட்டிஃபிகேஷன் போற மாதிரி நாம செட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷனல் தான். அடுத்து கிளவுட் வாட்ச் லாக்ஸ். ஓகே, ஸோ கிளவுட் ட்ரெயில என்னென்ன ஒர்க்லாம் நடக்குதுங்கிறத நம்ம கிளவுட் வாட்ச் மூலமாகவும் லாக்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, கிளவுட் ட்ரெயில் பார்க்குற ஒர்க் என்னன்னா ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, யூசர் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி மட்டும் தான் லாக் பண்ணும், லாக்ஸ் எடுக்கும். கிளவுட் வாட்ச்ங்கிறது அந்த சர்வீஸுடைய ஆக்டிவிட்டி. ஓகே, அந்த சர்வீஸ் என்ன ஒர்க் பண்ணுச்சுன்ற ஆக்டிவிட்டி எல்லாமே கிளவுட் வாட்ச் லாக் ஆகும். வாங்க நெக்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டைப், மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ், டேட்டா ஈவெண்ட்ஸ், இன்சைட் ஈவெண்ட்ஸ். ஓகே, மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ்னா மெயினான ஈவெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லாக்ஸா எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கோம். டேட்டா ஈவெண்ட்ஸ்னா அப்படியே கொஞ்சம் உள்ள, இப்போ S3 இருக்குன்னா S3 பக்கெட்டுக்குள்ள வந்திருக்கேன், இந்த டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வேணும்னா டேட்டா ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அது இன்சைட் ஈவெண்ட்ஸ்னா ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருக்குன்னு தெரியுமா, ஒரு அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டி. இப்போ எரர்னாலே ஒரு அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். அந்த மாதிரி செக்ஷன் நமக்கு எரர் வரும். அந்த மாதிரி எரர் வர ஈவெண்ட்ஸையும் நமக்கு டேட்டா ஒரு லாக் எடுத்து வைக்கணும்னா இன்சைட் ஈவெண்ட்ஸ் கொடுத்தா நமக்கு அதுவுமே வந்துடும். நமக்கு எந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை லாக்ஸ் எடுக்கணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கிரியேட் ட்ரையல். இப்போ கிரியேட் ஆயிருக்கா மை ட்ரையல்னு சொல்லிட்டு. இப்போ S3க்கு வரலாம். மை பக்கெட் இங்க இருக்கா, AWS லாக்ஸ். இப்போதைக்கு போய் பார்த்தா எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் உள்ள ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், லாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் எல்லாமே இங்க வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அது வரைக்கும் எம்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே காஸ்ட் தான், இதுவும் ஃப்ரீ எல்லாம் இல்லை. ஓகே, ஸோ எல்லா சர்வீஸுமே ஒர்க் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட், இவ்வளோதான் கிளவுட் ட்ரெயில். எனி டவுட்ஸ்? கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஆன்லைன்? எஸ் சார். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி டவுட்னா பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. ப்ரோ போன கிளாஸ் வீடியோ டவுன்லோட் ஆப்ஷனே இல்ல. டவுன்லோட் ஆப்ஷன் இல்லையா? ஆமா ப்ரோ. சரி, ஓகே, லைன்லயே இருங்க, இந்த வீடியோலயே காமிக்கிறேன். இல்ல அது ஷேர் ஃபோல்டர்ல போய் பண்ணனும். டீம்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நீங்க பண்ணிக்காமீங்க ப்ரோ. சரிங்க, ஃபைல்ஸ்லாம் போக தேவையில்ல. இப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன முடிஞ்சு நமக்கு? RDS and டேட்டாபேஸ், RDS and Redshift இந்த மாதிரி இருக்கா? 11 ரிப்ளேஸ்மென்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் இங்க இருக்கா? ஓகே, இந்த ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிருக்கா? தென் இந்த இடத்த கிளிக் பண்ணா என்ன வருது? டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா? அவ்வளோ டவுன்லோட் பண்ணிடுது. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் லேப்ல மட்டும்தான் வரும், மொபைல்ல கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ லேப்ல கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புரியல? இருக்கா? பண்ணிக்கோங்க. நான் மொபைல்ல செக் பண்ணல, பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 120 days வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ ஜூம்ல மாதிரி 14 இல்லை 120 days வரைக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வீடியோ விட்டுட்டு கேட்டீங்கன்னா கிடைக்காது, ஒரு 4 monthsக்கு அப்புறம் வீடியோ கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பைரி டோட்டலாகவே டிலீட் ஆயிடும். திரும்ப ரிட்ரைவ் பண்ணாது. ஜூம்னா நாங்கள் இப்போ 1 month டைம் இருக்கு, ரிட்ரைவ் பண்ணி எடுத்து தரலாம். இதில் ரிட்ரைவ் ஆப்ஷன் இல்லை, 120 days செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே கைஸ், இப்போ கிளியரா டவுன்லோட்? ப்ரோ நான் நீங்க சொன்ன மாதிரி தான் செக் பண்ணேன், பட் எனக்கு அந்த டவுன்லோட்ன்ற ஆப்ஷனே வர மாட்டேங்குது. டேப் எம்டியா இருக்கா? இல்ல அந்த இது அப்படிதான் சில சமயம் வருது. நீங்க அந்த ஷேர் பாயிண்ட் ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது ஷேர் பாயிண்ட் ஃபோல்டருக்குள்ள க்ளீனா காமிக்கும். இதுல போய் இப்படி போய் டவுன்லோட் பண்ணுவோம். எடுத்துக்கலாம்.
ரெக்கார்டிங்ஸ் இருக்கா? இது நீங்க போய் எடுத்துக்கலாம் ரெக்கார்டிங்ஸ். ஓகே, பார்த்து எடுத்துக்கலாம். மேபி நாளைக்கு கிளாஸ் இருந்தாலும் இருக்கும், நான் ஈவினிங் அப்டேட் பண்றேன். ஓகே எஸ் பை. ஓகே சார். நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்கும்? மேபி மைக்ரேஷன் என்ன